எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து மத்தி மீன் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நான் அதை எப்படின்னு க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லித்தரேன். இங்கே எனக்கு ஃப்ரெஷ்ஷான மத்தி மீன் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி பாதி தலையை எடுத்துகிட்டு வேணும்னா வாலை கட் பண்ணிக்கலாம். அது எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியானது. இதை மத்தி மீன் சொல்லுவாங்க, சாலை மீன், சூட மீன் கூடன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாக்களையும் ஒவ்வொரு மாதிரி பேரில் சொல்லுவாங்க. நம்ம இந்த வயிற்று பகுதியை கிழிச்சிட்டு அதில் இருக்க அந்த குடல் எல்லாத்தையும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். மாதிரி செதிலையும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இந்த ஃபிஷ்ஷு வந்து நல்லா செதில்லாம் நல்லா வலுவலுன்னு இருந்துச்சு. இந்த இழுக்கும்போது தோல் பிய்யாமல் இருந்துச்சுனாலே ரொம்ப நல்ல மீன் அர்த்தம். ஆக்சுவலி இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன். இது எங்களுக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஸோ நாம் அதில் வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி நான் காட்ட போகிறேன். இதை வந்து முதல்ல தண்ணி ஊற்றிக்கிறங்க. தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து மீன் எடுத்துகிட்டு தலைப்பகுதி இருக்கு இல்லையா, தலைப்பகுதி இப்படி கையை விட்டு நீங்கள் இது பண்ணாலேயே அது வந்து லைட்டாக பிஞ்சிட்டு வந்துடும். அந்த கண் பகுதியை மட்டும் பிடிச்சிட்டு அந்த தாடை பகுதியை நீங்கள் லைட்டாக ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா மொத்தமாக அது வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கீழ் பகுதியை கையாலே நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி உள்ளக்க இருக்க அந்த ஸ்டஃப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இது ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதுக்கு கத்தி தேவைப்படாது. இப்போ நம்ம செதில் எடுக்கிறதுக்கு மட்டும் நம்ம இந்த கத்தியை வச்சு செதில் எடுத்துடுறோம். நாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். கொஞ்சம் வலிக்கிட்டு போகும். இப்போ நம்ம ஊர்லெலாம் மீன் க்ளீன் பண்ணும்போது மண்ணில் சைடு உட்காந்து தோட்டத்தில் உட்காந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அதில் மண்ணை வச்சு தேய்ச்சி அதை க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது தண்ணியில் விட்டு லைட்டாக கழுவிக்கிறங்க. ஸோ நம்ம உள்ளக்கு ஏதாவது பிளாக் கலர் ஸ்டஃப் ஒட்டி இருந்துச்சுன்னா அதை எடுத்து விட்ருங்க. இதில் வால் வந்து வேணும்னா நீங்கள் இந்த வால் பகுதியை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வாலை நீங்கள் வெட்டி எடுத்துடலாம். இப்போ நான் இதே போல் இன்னும் 2 மீனை எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி தலைப்பகுதி ஈஸியாகவே வந்துடும். அதாவது நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக இருந்தால் அந்த மண்டைப்பகுதி நம்ம மேலே பிடிக்கும்போது பிஞ்சிட்டு வராது. அது ஃப்ரெஷ்ஷான மீன் இல்லை அப்படின்னா ரொம்ப நாள் ஃப்ரீஸ் பண்ணி வச்ச மீனை அது பிடிக்கும்போதே அது பிஞ்சிட்டு மாதிரி நொந்து போன மாதிரி வந்துடும். அது இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த செதிலை எடுத்துருங்க. செதிலை கட்டாயம் எடுக்க. அந்த மாதிரி செதில் எடுக்கும்போது சிங்கில் நீங்கள் வச்சு கழுவும் போது சிங்க்குள்ளே செதில் போச்சுன்னா அடைச்சிரும். அதனால் பார்த்து அந்த செதிலை தண்ணியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வெளியே தள்ளி விடுங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் முதல்ல தண்ணியில் வந்து நல்லா ஒரு சுத்து போட்டு கழுவி எடுத்துக்கிறோங்க. இப்போ நான் அதுக்கு கழுவினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். என்கிட்ட கல் உப்பு இல்லை. உங்கள்கிட்ட கல் உப்பு இருந்துச்சுன்னா கல் உப்பு போட்டு இந்த மாதிரி லைட்டாக இந்த பேனில் போட்டு லைட்டாக உரசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். கழுவி இங்கே தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம். இதெல்லாம் நாம் வந்து மீன் எப்படி பொரிக்கிறது, அதே போல் இந்த மாதிரி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.